சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள், சொற்பொழிவு குறிப்புகள், மத பயிற்சி. நாம் பல நூல்களை படிக்கிறோம். அவை நமக்கு அறிவை தருவதில்லை. உலகில் உள்ள மத நூல்களையெல்லாம் நாம் படிக்கலாம். ஆனால் அவை நமக்கு மத உணர்வை தராது. மதத்தை பற்றி படிப்பது எளிது, யாரும் அதை செய்ய முடியும். ஆனால் நமக்கு தேவை செயல்முறை மதம். கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை உலகத்திற்கு பயன் தரவல்ல நல்ல காரியங்களை செய்வதுதான் செயல்முறை மதம். இதனால் என்ன பயன்? பயன் நோக்கு அளவுகோலை கொண்டு பார்த்தால் மதம் ஒரு தோல்வியே. ஒவ்வொரு மருத்துவமனையும் அதிகப்படியான மக்கள் அங்கு வரவேண்டும் என்று செய்யப்படுகின்ற பிரார்த்தனையின் விளைவே. தானம் என்றால் என்ன? அது அடிப்படையான பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அல்ல. அது உண்மையில் உலகத்தின் துன்பத்தை அதிகப்படுத்த உதவுகிறதே தவிர அதை தீர்ப்பதற்கு பயன்படவில்லை. ஒருவன் பெயரும் புகழும் அடைய விரும்புகிறான். அதற்காக அவன் செய்கின்ற முயற்சிக்கு தானம், தர்மம் என்றெல்லாம் முலாம் பூசுகிறான். மற்றவர்களுக்காக பணியாற்றுவது போல் தனக்குத்தானே உதவி கொள்கிறான். தானம் என்று கூறப்படுபவை எல்லாம் அவை எந்த தீமையை எதிர்த்து நிற்பதற்காக கூறப்படுகிறதோ அந்த தீமையை ஊக்குவிக்கவே செய்கின்றன. ஆண்களும் பெண்களும் அரங்குகளுக்கு போகிறார்கள், களியாட்டம் போடுகிறார்கள். கிடைக்கின்ற பணத்தை மருத்துவமனை அல்லது ஏதோ தர்மசாலைகளின் நலனுக்காக கொடுக்கிறார்கள். பிறகு வீடு சென்று மிருகங்களைப் போல் செயல்படுகிறார்கள். பிசாசுகளை பெற்று சிறைச்சாலைகளையும் மருத்துவமனைகளையும் நிரப்புகிறார்கள். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு மருத்துவமனை முதலியவற்றை கட்டுவதை நற்பணி என்று சொல்கிறார்கள். நல்ல வேலையின் நோக்கம் உலகின் துன்பத்தை குறைப்பது, முற்றிலுமாக உழைப்பது ஆகும். மனத்தை கட்டுப்படுத்த முடியாததால் தான் எல்லா துன்பங்களும் வருகின்றன என்று யோகி கூறுகிறான். இயற்கையிலிருந்து விடுபடுவதே யோகியின் லட்சியம். இயற்கையை வெற்றி கொள்வதே அவனது பணி. எல்லா சக்தியும் ஆன்மாவில் இருக்கின்றன. மனத்தையும் உடம்பையும் கட்டுப்படுத்தினால் ஒருவன் ஆன்மாவின் சக்தியை கொண்டு இயற்கையை வெல்லலாம் என்று யோகி கூறுகிறான். உடல் உழைப்பிற்கு தேவைப்படுகின்ற அளவை விட அதிகமாக உள்ள ஒவ்வொரு கிலோ சதையும் அந்த அளவுக்கு மூளை குறைந்திருப்பதன் அடையாளம். அளவுக்கு மீறி உடற்பயிற்சி செய்யாதீர்கள், அது தீங்கு விளைவிக்கும். கடினமாக உழைக்காதவன் நீண்ட காலம் வாழ்வான். குறைவாக சாப்பிடுங்கள், உடல் உழைப்பில் குறைவாக ஈடுபடுங்கள். மூளைக்கு வேண்டிய சக்தியை சேகரித்து வையுங்கள். பெண்களுக்கு வீட்டு வேலையே போதுமானது. விளக்கை வேகமாக எரிய விடாதீர்கள், அது மெதுவாகவே எரியட்டும். நல்ல உணவு என்பது காரசாரம் அதிகமில்லாத எளிய உணவு. ஒருமை. நியூயார்க் 17 ஜூன் 1900. இந்தியாவில் உள்ள பல்வேறு மத பிரிவுகள் எல்லாம் அத்வைதம் அல்லது துவைதம் என்ற மைய கருத்திலிருந்து பிறந்தவை. அவை அனைத்தும் வேதாந்தத்தில் அடங்கியவை, வேதாந்தத்தால் விளக்கம் பெறுபவை. ஒருமையே அவற்றின் இறுதி சாரம். நாம் பலவாக காண்கின்ற இதுவே கடவுள். ஜட பொருளை, உலகை, பல்வேறு உணர்ச்சிகளை நாம் உணர்கிறோம். ஆனால் இருப்பது ஒன்றே. அந்த ஒரே பொருளின் வெளிப்பாட்டினுடைய அளவில் உள்ள வேற்றுமைகளையே இந்த வெவ்வேறான பெயர்கள் குறிக்கின்றன. இன்றைய புழு, நாளைய கடவுள். நாம் இவ்வளவு நேசிக்கின்ற இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஓர் எல்லையற்ற உண்மையின் பகுதிகள். அவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகள் எல்லாம் அளவில் மட்டுமே. சுதந்திரம் பெறுவதே அந்த ஒரே எல்லையற்ற உண்மை. வழி எவ்வளவுதான் தவறானதாக இருந்தாலும் நம் போராட்டங்கள் எல்லாம் உண்மையில் சுதந்திரத்திற்காகவே. நாம் தேடுவது துன்பத்தை அல்ல, இன்பத்தை அல்ல, சுதந்திரத்தையே. மனிதனுடைய தணியாத தாகத்தின் இரகசியம் இந்த ஒரு நோக்கம்தான். மனிதனது தாகம் இருக்கிறதே, அது எரிகின்ற, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று விரும்புகின்ற தணியாத வேட்கை என்று இந்து கூறுகிறான். அவ்வாறே பௌத்தனும் சொல்கிறான். அமெரிக்கர்களாகிய நீங்கள் மேன்மேலும் மகிழ்ச்சியையும் போகத்தையும் தேடுகிறீர்கள். நீங்கள் திருப்தியடைய மாட்டீர்கள் என்பது உண்மை. என்றாலும் உங்கள் தேடலின் நோக்கம் சுதந்திரமே. இந்த தணியாத தாகங்கள் எல்லாம் உண்மையில் மனிதனின் எல்லையற்ற தன்மைக்கு ஓர் அடையாளம். அவன் எல்லையற்றவனாக இருப்பதால் அவனது தாகமும் அது நிறைவேறுவதும் எல்லையற்றதாக இருக்கும்போதுதான் அவன் திருப்தி பெற முடியும். அப்படியானால் மனிதனை எது திருப்தி செய்யும்? பொன் அல்ல, இன்ப நுகர்ச்சி அல்ல, அழகும் அல்ல,
எல்லையற்ற ஒன்றுதான் அவனுக்கு திருப்தி அளிக்க முடியும். அந்த எல்லையற்றது அவனே. இதனை உணரும்போதே அவன் சுதந்திரம் பெறுகிறான். இந்த புல்லாங்குழல் புலன்களை துளைகளாக கொண்டு புலனுணர்ச்சிகளையும் அறிவையும் பாடலையும் கொண்டு ஒன்றையே பாடிக்கொண்டிருக்கிறது. தான் எந்த மரத்திலிருந்து செய்யப்பட்டதோ அந்த மரத்திற்கே போய் சேர அது இயங்குகிறது. உன்னை உன்னாலேயே விடுவித்துக்கொள். நீ மூழ்கும்படி விட்டுவிடாதே. நீயே உனது மிக சிறந்த நண்பன். உன்னுடைய மிக கொடிய பகைவனும் நீயே. எல்லையற்றதற்கு யார் உதவ முடியும்? இருண்ட சோதனை காலத்திலும் உனக்கு உதவியாக வருகின்ற துணை உன் கையாகவே இருக்க வேண்டும். பயம், ஆசை என்ற இரண்டும் தான் இவை அனைத்திற்கும் காரணம். இவற்றை உண்டாக்குபவர் யார்? நாமே. நாம் பிறவிகளெல்லாம் கனவிலிருந்தே கனவிற்கு செல்லும் ஒரு பயணம். கனவுகள் எல்லைகள் உடையவை. கனவு காண்பவன் எல்லையற்றவன். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், புறத்தில் உள்ள எதுவும் நிலையானதாக இருக்க முடியாது. ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்ற இந்த உலகத்தில் எந்த பொருளும் நிலையானதல்ல என்பதை கேட்டு நெஞ்சு துடிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தாங்கள் நினைப்பது என்ன என்பதையே அறியாதவர்கள். எல்லையற்ற நீல ஆகாயம் நான். பல நிற மேகங்கள் என் மீது படிந்து செல்கின்றன. ஒரு வினாடி தங்கி நின்று பிறகு மறைந்து போகின்றன. ஆனால் அவற்றால் மாறுபடாத நீல ஆகாயம் நான். நான் சாட்சி. எல்லாவற்றையும் கண்டுகொண்டிருக்கும் நித்திய சாட்சி நான். நான் பார்க்கிறேன், எனவே இயற்கை இருக்கிறது. நான் பார்க்காவிட்டால் இயற்கையும் இல்லை. இந்த எல்லையற்ற ஒருமை ஒரு கணம் கலைந்தாலும் கூட நம்மில் யாராலும் பார்க்கவோ பேசவோ முடியாது. மதம், குறிக்கோளும் அடையும் முறைகளும். 19 ஜனவரி 1896. உலகம் முழுவதும் ஒரே மதத்தை மேற்கொண்டு ஒரே வகையான வழிபாட்டையும் ஒரே வகையான நீதிநெறியையும் பின்பற்ற நேருமானால் அதுதான் உலகிற்கு நேரக்கூடியவற்றுள் மிக பெரும் கேடாக இருக்கும். அது எல்லா மத முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தின் சாபமணியாக இருக்கும். நாம் மிக உயர்ந்ததாக கருதுகின்ற லட்சியத்தை நல்ல வழிகள் மூலமும் தீய வழிகள் மூலமும் மற்றவர்கள் பின்பற்ற செய்து இந்த ஆபத்தை விரைவில் வரவழைக்கும் முயற்சியை கைவிட்டு விடுங்கள். மாறாக ஒவ்வொருவரும் தத்தம் நெறியில் முன்னேறுகின்ற வழியில் உள்ள தடைகளை விலக்க முயலுங்கள். உங்கள் வழிக்கு அவர்களை கொண்டு வர முயல்வதன் மூலம் உலகம் தழுவிய ஒரு மதத்தை உருவாக்குவதற்கான அவர்களது முயற்சியை கெடுத்து விடாதீர்கள். இறைவனிடம் மீண்டும் சென்று சேர்வது, அதாவது மனிதனின் உண்மை இயல்பான தெய்வீகத்தை மீண்டும் பெறுவதுதான் எல்லா மனித சமூகத்தின் எல்லா மதங்களின் குறிக்கோள். குறிக்கோள் ஒன்றாக இருந்தாலும் அதை அடைவதற்கான முறைகள் மனிதனின் மனப்பக்குவத்திற்கு ஏற்றவாறு வேறுபடலாம். குறிக்கோளும் அதை அடைவதற்குரிய முறைகளும் யோகம் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது. யோக் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் சேர்ப்பது ஆகும். இந்த சொல்லின் மூல சொல்லும் யோகம் என்ற சொல்லின் மூல சொல்லும் சேர்ப்பது அல்லது இணைப்பது என்ற பொருள்படுகின்ற ஒரே சொல்லாகும். அதாவது இறைவன் அல்லது நமது உண்மை இயல்புடன் நம்மை இணைப்பது. இத்தகைய யோகங்கள் அல்லது இணைப்பு நெறிகள் பல உள்ளன. கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்பவை முக்கியமானவை. ஒவ்வொரு மனிதனும் தன் இயல்பின்படியே முன்னேற வேண்டும். ஒவ்வொரு விஞ்ஞானத்திற்கும் அதற்கென்று வழி இருப்பது போல் ஒவ்வொரு மதத்திற்கும் அதற்கான வழி இருக்கிறது. மதத்தின் குறிக்கோளை அடைவதற்குரிய வழிகளை நாங்கள் யோகம் என்று சொல்கிறோம். நாங்கள் போதிக்கின்ற வெவ்வேறு யோகங்களும் மக்களின் இயல்புக்கும் மனப்பக்குவத்திற்கும் ஏற்றபடி அமைகின்றன. கீழ்காணும் 4 தலைப்புகளில் அவற்றை வகுக்கிறோம். 1. கர்மயோகம். செயல்கள், கடமைகள் இவற்றின் மூலம் ஒருவன் தனது தெய்வத்தன்மையை உணர்தல். 2. பக்தி யோகம். சகுன கடவுள் ஒருவரிடம் பக்தியையும் அன்பையும் செலுத்தி தெய்வத்தன்மையை உணர்தல். 3. ராஜயோகம். மனத்தை அடக்குவதால் தெய்வத்தன்மையை உணர்தல். 4. ஞான யோகம். அறிவால் தனது தெய்வீகத்தன்மையை உணர்தல். இவையெல்லாம் ஒரே மையமான இறைவனை நோக்கி செல்லும் பல்வேறு பாதைகள். பல மதங்கள் இருப்பது உண்மையில் நன்மையே. ஏனெனில் எல்லா மதங்களும் மத வாழ்வுக்கு மனிதனை தூண்டுபவை என்ற அளவில் நல்லவைதானே. மதங்கள் அதிகம் உள்ள அளவுக்கு மனிதர்களுக்குள் மறைந்திருக்கும்
தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். மதமும் விஞ்ஞானமும் 4 மார்ச் 1900. அனுபவம்தான் அறிவு பெறுவதற்கான ஒரே வழி. நிச்சயமில்லாத ஒரே விஞ்ஞானம் மதம்தான். ஏனெனில் அது அனுபவ விஞ்ஞானமாக கற்பிக்கப்படுவதில்லை. இப்படி இருக்கக்கூடாது. எனினும் அனுபவ அடிப்படையில் மதத்தை புகட்டும் சிலர் இருக்கவே செய்கின்றனர். அவர்களே இறை உணர்வாளர்கள். ஒவ்வொரு மதத்திலும் உள்ள இவர்கள் அனைவரும் போதிக்கின்ற விதமும் உண்மையும் ஒன்றே. இதுதான் உண்மையான மத விஞ்ஞானம். உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கணிதம் எவ்வாறு வேறுபடுவதில்லையோ அதேபோன்று இந்த இறை உணர்வாளர்களின் கருத்தும் வேறுபடுவதில்லை. அவர்களின் அமைப்பு ஒரே வகையானது, சூழ்நிலையும் ஒரே தன்மையானது. அவர்களுடைய அனுபவங்கள் ஒன்றே, அதுவே நியதியாகிறது. மதவாதிகள் முதலில் சர்ச்சில் மதத்தை கற்றுக்கொள்கின்றனர். அதன் பின் அதை பயிற்சி செய்கின்றனர். தங்கள் நம்பிக்கைக்கு அவர்கள் அனுபவத்தை அடிப்படையாக கொள்வதில்லை. ஆனால் இறை உணர்வாளன் உண்மையை தேடுவதில்தான் ஆரம்பிக்கிறான். முதலில் அதை அனுபவிக்கிறான், பின்னர் தனது கோட்பாடுகளை வகுத்து கொள்கிறான். சர்ச் பிறருடைய அனுபவங்களை ஏற்றுக்கொள்கிறது. இறை உணர்வாளன் தன் அனுபவத்திலேயே நிலை நிற்கிறான். சர்ச் புறத்திலிருந்து அகத்திற்கு செல்கிறது. இறை உணர்வாளன் அகத்திலிருந்து புறத்திற்கு செல்கிறான். வேதியியல் போன்ற இயற்கை விஞ்ஞானங்கள் எவ்வாறு இந்த பௌதிக உலகம் பற்றிய உண்மைகளில் ஈடுபட்டுள்ளதோ அவ்வாறே மதமும் பௌதிக உலகிற்கு அப்பாற்பட்ட உண்மைகளை எடுத்து கூறுகிறது. வேதியியலை கற்க வேண்டுமானால் இயற்கை என்னும் புத்தகத்தை படிக்க வேண்டியிருக்கிறது. மதத்தை கற்பிக்கின்ற புத்தகம் உன் மனமும் இதயமுமே. ரிஷி ஒருவருக்கு பெரும்பாலும் பௌதிக விஞ்ஞானம் தெரிவதில்லை. ஏனெனில் அவர் தவறான புத்தகத்தை, அதாவது அகப்புத்தகத்தை படிக்கிறார். விஞ்ஞானிக்கு பெரும்பாலும் மதம் தெரிவதில்லை. ஏனெனில் அவனும் தவறான புத்தகத்தையே, அதாவது புறப்புத்தகத்தை படிக்கிறான். ஒவ்வொரு விஞ்ஞானமும் தனக்கே உரிய ஒரு தனி முறையை கொண்டுள்ளது. அதேபோல் மத விஞ்ஞானத்திற்கு தனி முறைகள் உள்ளன. அதிகமான முறைகள் உள்ளன. ஏனெனில் அதன் செயல்படு களம் பெரியது. மனித உள்ளம் புற உலகம் போன்ற ஒரே சீரானதல்ல. பல்வேறு இயல்புடைய மனங்களுக்கு ஏற்ப பல்வேறு முறைகள் இருக்க வேண்டியுள்ளது. ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு போக்கு தலைதூக்கி நிற்கிறது. ஒருவரால் நன்றாக காண முடியும், மற்றொருவரால் நன்றாக கேட்க முடியும். எனவே தலைதூக்கி நிற்கின்ற மனப்போக்கு ஒன்று உள்ளது. இந்த வாசலின் மூலமே ஒவ்வொருவனும் தன் மனதை அடைய வேண்டும். எனினும் அனைத்து மனங்களின் ஊடேயும் ஓர் ஒருமை இழையோடுகிறது. எல்லாவற்றிற்கும் பொருந்துகின்ற ஒரு விஞ்ஞானம் உள்ளது. இந்த மத விஞ்ஞானம் மனித ஆன்ம ஆராய்ச்சியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அதற்கென்று ஒரு தனி மதம் இல்லை. ஒரே விதமான மதம் எதுவும் அனைவருக்கும் பொருந்தாது. ஒவ்வொன்றும் மாலையிலுள்ள ஒரு முத்து. ஒவ்வொன்றிலும் தனித்தன்மை காணப்படுவதில் நாம் கருத்தாக இருக்க வேண்டும். யாரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினராக பிறப்பதில்லை. அவனது மதம் அவனுடைய ஆன்மாவிலேயே உள்ளது. தனித்தன்மையை அழிக்க முற்படுகின்ற எந்த மதமும் காலப்போக்கில் அழிவையே தரும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதற்கென்று ஓர் அணுகுமுறை உள்ளது. இந்த அணுகுமுறை இறுதியில் அவனை ஆண்டவனிடம் அழைத்து செல்லும். எல்லா மதங்களின் முடிவும் லட்சியமும் இறைவனை அறிவதே. இறைவன் ஒருவனை மட்டும் வழிபடுவதுதான் மிக மேலான பயிற்சி. ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதில் உறுதியாக இருப்பார்களானால் மத சச்சரவுகள் எல்லாம் மறைந்துவிடும். அனுபூதியே மதம். 4 மார்ச் 1900. இதுவரை மனிதனால் இறைவனுக்கு சூட்டப்பட்ட பெயர்களுள் மிக சிறந்தது சத்தியம் என்பதுதான். அனுபூதியின் விளைவே சத்தியம். எனவே அதனை உள்ளத்தின் உள்ளே தேட வேண்டும். எல்லா புத்தகங்களையும் உருவங்களையும் விட்டு விலகிவிடுங்கள். உங்கள் ஆன்மா தன் ஆன்மாவை காணட்டும். புத்தகங்களில் மூழ்கி நாம் பித்து பிடித்திருக்கிறோம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இயற்கையின் இரட்டைகளுக்கு அப்பால் செல்லுங்கள். மதங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தான் எல்லாம் என்று நீங்கள் கருதும்போது பந்தத்தில் சிக்கிக் கொள்கிறீர்கள். மற்றவர்களுக்கு உதவுவதற்காக நீங்கள் அவற்றில் பங்கு கொள்ளுங்கள். ஆனால் அவை உங்களுக்கு ஒரு பந்தமாகாமல் எச்சரிக்கையுடன் இருங்கள். மதம் ஒன்றுதான், முறைகள் வெவ்வேறாகவே இருக்க வேண்டும். ஆகையால் ஒவ்வொருவரும் தமது செய்தியை கூறட்டும். ஆனால் மற்ற மதங்களில் குறை காண வேண்டாம்.
நீங்கள் ஒளியை காண வேண்டுமானால் தூல விஷயங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும். இறை உணர்வு என்ற அமுதக்கடலில் ஆழ்ந்து அதை பருகுங்கள். நானே அவன் என்பதை உணர்ந்த ஒருவன் கந்தல் உடுத்தி கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான். நிலையானதன் உள்ளே சென்று எல்லையற்ற சக்தி பெற்று வெளியே வாருங்கள். சத்தியத்தை தேடி செல்லும் அடிமை சுதந்திர மனிதனாக திரும்பி வருகிறான். மதம் என்பது தன்னல மறுப்பு. 4 மார்ச் 1900. பிரபஞ்சத்தின் உரிமைகளை பகுக்க இயலாது. உரிமை பற்றி பேசுவது வரம்பை ஒப்புக்கொள்வதாகும். எனவே நாம் பேச வேண்டியது உரிமை பற்றியல்ல, பொறுப்பு பற்றியாகும். உலகில் எங்கே தீமை இருந்தாலும் அதற்கு ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள். யாரும் தன்னை தன் சகோதரனிடமிருந்து வேறுபடுத்தி கொள்ள முடியாது. பிரபஞ்சத்துடன் நம்மை இணைக்கின்ற எல்லாம் நற்செயல்கள், பிரிக்கின்றவை பாவச் செயல்கள். எல்லையற்ற ஒன்றில் நீ ஒரு பகுதி. இது உனது இயல்பு. இதனால்தான் நீ உன் சகோதரனுடைய நலனில் நாட்டம் உடையவனாக இருக்கிறாய். வாழ்க்கையின் முதல் நோக்கம் அறிவை தேடுவது. 2வது நோக்கம் இன்பம். அறிவும் இன்பமும் முக்தியை நோக்கி அழைத்து செல்கின்றன. எறும்பானாலும் சரி, நாயானாலும் சரி, உலகிலுள்ள ஒவ்வொரு உயிரும் முக்தி பெறாமல் நாம் முக்தி பெற முடியாது. அனைவரும் மகிழ்ச்சி அடையாமல் தனி ஒருவன் மகிழ்ச்சி அடைய முடியாது. இன்னொருவனுக்கு தீமை விளைவிக்கும் போது நீ உனக்கே தீங்கு விளைவித்துக் கொள்கிறாய். ஏனெனில் நீயும் உனது சகோதரனும் ஒன்றே. யார் தன்னில் பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தில் தன்னையும் காண்கிறானோ அவனே யோகி. தன்னலம் அல்ல, தன்னல மறுப்பே பிரபஞ்சத்தின் சிறந்த நியதி. தீமையை எதிர்க்காதே என்ற இயேசுநாதரின் போதனையை கடைபிடிக்காததால் தான் உலகம் இவ்வளவு தீமை உள்ளதாக இருக்கிறது. தன்னல மறுப்பே பிரச்சனையை தீர்க்கும். உறுதியான தன்னல மறுப்பின் மூலமே மத உணர்வு வருகிறது. உனக்கென்று எதையும் விரும்பாதே, எல்லாவற்றையும் பிறருக்காகவே செய். இறைவனில் வாழும் வகையும் பழகும் முறையும் லயித்துவிடும் வகையும் இதுவே. முக்தி நரி. 12 மார்ச் 1900. ஓக்லாந்து என்குயரியர் பத்திரிகை குறிப்பு. கடவுள் வானில் இருக்கிறார் என்று ஒருவர் சொல்கிறார். அவர் இயற்கையில் வாழ்கிறார், எங்கும் இருக்கிறார் என்று வேறு ஒருவர் கூறுகிறார். ஆனால் ஏதாவது பெரிய சங்கடம் வரும்போது நமது புகலிடம் ஒன்றே. நாம் பல்வேறு திட்டப்படி பணியாற்றுகிறோம், ஆனால் நமது லட்சியம் வெவ்வேறு அல்ல. துறவு, தன்னல மறுப்பு இவை இரண்டும் ஒவ்வொரு பெரிய மதத்தின் முக்கிய கோட்பாடுகள். நாம் எல்லோரும் உண்மையின் அவசியத்தை ஒப்புக்கொள்கிறோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உண்மை வெளிப்பட்டே தீர வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும். ஒரு வகையில் நாம் எல்லோரும் அந்த நன்மைக்காகத்தான் முயன்று வருகிறோம். அதை அடைய முடியாமல் தடுப்பது எது? நாமே. உங்கள் முன்னோர்கள் அதை சாத்தான் என்று கூறினார்கள். ஆனால் அது உண்மையில் நமது போலி ஆன்மா ஆகும். நாம் அடிமை வாழ்வு வாழ்கிறோம். அதை விட்டு வெளியேறினால் செத்தே விடுவோம். ஒருவன் முழு இருளில் 90 ஆண்டுகள் வாழ்ந்தான். அதனை விட்டு அவனை வெளியேற்றி சூரிய ஒளிமிக்க இயற்கை வெளிக்கு கொண்டு வந்தபோது அவன் மீண்டும் தன்னை அந்த இருட்டறையிலேயே விட்டுவிடுமாறு வேண்டினான். அவனைப் போல இருக்கிறோம் நாம். இந்த வாழ்வை விட புதியதும் சுதந்திரமிக்கதுமான வாழ்விற்காக இந்த பழைய வாழ்வை நீங்கள் விட மறுக்கிறீர்கள். எல்லாவற்றின் அடிவேருக்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல. ஒருவன் தனது வேறுபட்ட மதத்தில் எவ்வளவு சிறியவனானாலும் தான் ஓர் எல்லையற்ற ஆன்மாவை பெற்றிருப்பதாக நினைக்கிறான். என்றாலும் அற்பத்தனங்களுடனேயே இருக்கிறான். ஒரு நாட்டில் மதத்தை முற்றிலும் ஆதாரமாக கொண்டே ஒருவன் பல மனைவியருடன் வாழ்கிறான். இன்னொரு நாட்டில் ஒருத்தி பல கணவர்களுடன் வாழ்கிறாள். அதேபோல் சிலர் 2 கடவுளரையும், சிலர் ஒரு கடவுளையும், வேறு சிலர் கடவுளையே வைத்து கொள்ளாமலும் இருக்கின்றனர். முக்தி பெற செயல்புரிதலும் அன்பும் தேவை. நீங்கள் ஒன்றை நன்றாக கற்றிருப்பீர்கள், ஆனால் வேண்டிய போது அதை நினைவுக்கு கொண்டு வர உங்களால் இயலாமல் போகிறது. என்றாலும் அது உங்களில் ஒரு பகுதியாக உங்கள் அடியாளங்களில் இருக்கவே செய்கிறது. நல்லதோ தீயதோ நீங்கள் செயல்புரியும் போதே உங்கள் எதிர்கால வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்கிறீர்கள். வேலைக்காகவே வேலை என்ற எண்ணத்துடன் நற்செயல்களை செய்தால் நீங்கள் விரும்பிய, நீங்கள் கனவு கண்ட சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். உலக வரலாறு என்பது அதன் மாமனிதர்களின் வரலாறோ தேவதைகளின் வரலாறோ அல்ல.
கடல் நீரோட்டத்தால் தாமாக ஒன்று சேர்ந்து பெரிய கண்டங்களாகின்ற சிறு சிறு தீவுகள் போன்றது அது. ஒவ்வொரு வீட்டிலும் செய்யப்படுகின்ற சிறு சிறு தியாக செயல்களே உலக வரலாறு ஆகின்றன. மனிதன் மதத்தை ஒப்புக்கொள்கிறான். ஏனெனில் அவன் தனது முடிவும் தீர்ப்புமே சரி என்று எண்ணி தனித்து நிற்க அவன் விரும்பவில்லை. கெட்டதிலிருந்து வெளியேற மிக சிறந்த வழி மதம் என்று கருதியே அவன் அதை ஒப்புக்கொள்கிறான். இறைவனிடம் ஒருவன் எந்த அளவுக்கு பேரன்பை செலுத்துகிறானோ அதை பொறுத்தே அவனது முக்தி அமைகிறது. அன்பே, உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது என்று உங்கள் மனைவி கூறுகிறாள். பணத்தை இழந்துவிட்டால் சிலரை பைத்தியக்கார விடுதிக்குத்தான் அனுப்ப வேண்டியிருக்கும். நீங்கள் கடவுளிடம் அத்தகைய அன்பு வைத்திருக்கிறீர்களா? பணத்தை, நண்பர்களை, தாய் தந்தையரை, சகோதர சகோதரிகளை மற்றும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் துறந்துவிட்டு இறைவனின் அன்பில் சிறிது தரும்படி வேண்டும்போதுதான் முக்தியை கடைபிடித்தவர்கள் ஆவீர்கள். மதத்தில் கூலிகள். 23 நவம்பர் 1893. 5 குருடர்களை பற்றிய கதை ஒன்றை இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்தியாவில் ஒரு கிராமத்தின் வழியாக ஊர்வலம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை காண்பதற்காக மக்கள் கூடினர். அதில் அலங்கரித்து அழைத்து வரப்பெற்ற யானையைக் கண்டு பெரிதும் மகிழ்ந்தனர். இந்த குருடர்களால் அதை காண முடியவில்லை. எனவே தடவி பார்த்தாவது மகிழ எண்ணி அதற்கான அனுமதி பெற்றனர். பின்னர் அவ்வாறே தொட்டு உணர்ந்து மகிழ்ந்தனர். வீடு திரும்பிய பின் யானையை பற்றி பேசினர். சுவர் மாதிரி இருந்தது என்றான் ஒருவன். இல்லை இல்லை, கயிறு போல் இருந்தது என்றான் இன்னொருவன். நீங்கள் சொல்வது தவறு, பாம்பு போல் இருந்தது என்றான் மூன்றாம் அவன். வாக்குவாதம் முற்றியது. தலையணை போல் இருந்தது என்றான் நான்காவது இருந்தவன். சண்டை முற்றி ஐவரும் அடிதடி சண்டையில் இறங்கினர். அப்போது அங்கே ஒருவன் வந்தான். 2 கண்களும் நல்ல நிலையில் உள்ளவன் அவன். என்ன விஷயம், ஏன் சண்டையிடுகிறீர்கள் என்று கேட்டான். குருடர்கள் ஐவரும் தாங்கள் யானையை பார்த்த விஷயத்தை கூறினர். அப்போது அவன் கூறினான், நீங்கள் ஒவ்வொருவரும் கூறுவது சரியே, ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் யானையின் ஒவ்வொரு உறுப்பையே தடவி பார்த்துள்ளீர்கள். சுவர் போல் இருந்தது யானையின் உடல், கயிறு போல் இருந்தது வால், பாம்பு போல் இருந்தது துதிக்கை, தலையணை போல் இருந்தது பாதம். எனவே சண்டையிடுவதை நிறுத்துங்கள். நீங்கள் ஒவ்வொருவர் சொல்வதும் சரி, யானையின் பல்வேறு பகுதிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று கூறினான். மதமும் இத்தகைய பூசலுக்கு உட்பட்டு விட்டது. மேலை நாட்டினர் தங்கள் மதமே தெய்வ மதம் என்று கருதினார்கள். கீழே நாட்டினரும் அவ்வாறே எண்ணினார்கள். இருவரும் தவறே. இறைவன் ஒவ்வொரு மதத்திலும் உள்ளார். மேலை நாட்டு கருத்துப்படி பல விமர்சனங்கள் உள்ளன. வாணிப மதத்தினர் இன்று கிறிஸ்தவர்கள் குறை கூறப்பட்டார்கள். கடவுளே, எனக்கு இதைத்தா அதைத்தா, இதை செய் அதை செய் என்று எப்போதும் அவர்கள் கடவுளிடம் இறைக்கிறார்கள். இது இந்துவுக்கு விளங்கவில்லை. கடவுளிடம் பிச்சை கேட்பது தவறு என்று அவன் நினைக்கிறான். மதவாதி என்றால் அவன் கேட்கக்கூடாது, கொடுக்க வேண்டும். கடவுளிடம் தங்களுக்காக கேட்பதை விட கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதினான் அவன். மேலை நாட்டினர் பலம் எல்லாம் சரியாக இருக்கும் வரை தெய்வ சிந்தனை உடையவர்களாக இருப்பதையும் கொஞ்சம் நலக்குறைவு வந்தால் கடவுளை மறந்து விடுவதையும் அவன் கண்டான். ஆனால் இந்து அப்படி செய்வதில்லை. கடவுளை அன்புருவாக அவன் காண்கிறான். தாயாகவும் தந்தையாகவும் காண்கிறான். தாயாக காண்பதில்தான் அன்பு நிறைவேறுகிறது. மேலை நாட்டு கிறிஸ்தவன் வாரம் முழுவதும் பணத்திற்காக உழைக்கிறான். அது கிடைத்தவுடன், இறைவா, பணத்தை தந்ததற்கு நன்றி என்பான். பிறகு பணம் முழுவதையும் சட்டை பையில் போட்டுக்கொள்வான். ஆனால் இந்துவோ பணத்தை சம்பாதிப்பான். ஏழைகளுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் கொடுப்பதன் மூலம் கடவுளுக்கே அந்த பணத்தை அளிப்பான். மேலை நாட்டவராகிய நீங்கள் உங்களிடம்தான் கடவுள் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். அப்படி இருந்தால் குற்றங்கள் இவ்வாறு மலிந்திருப்பது ஏன்? 10ல் 9 பேர் ஆஷாடபூதிகளாக இருப்பது ஏன்? கடவுள் இருக்கும் இடத்தில் போலித்தனம் இருக்கக்கூடாதே. வழிபாட்டிற்காக பெரிய அரண்மனைகளை கட்டியுள்ளீர்கள். வாரம் ஒரு முறை அங்கு போகிறீர்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் கடவுளை வழிபடுவதற்காக போகிறீர்கள்? வாரம் ஒரு முறை சர்ச்சிற்கு போவது மேலை நாட்டில் நாகரிகமாகிவிட்டது. நாகரிகம் என்ற ஒரு காரணத்திற்காகவே உங்களில் பலர் போகிறீர்கள்.
அப்படி இருக்க கடவுளை தனி சொந்தம் கொண்டாட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்து மதத்தினராகிய நாங்கள் கடவுளை வழிபடுகிறோம். அவர் ஏதோ தருவார் என்பதற்காக அல்ல, அன்பிற்காக அன்பு செய்கிறோம். அவர் அன்பு வடிவினர். அன்பிற்காக இறைவனை வழிபடாத மதத்திலோ சமுதாயத்திலோ மக்களிடமோ கடவுள் இல்லை. மேலை நாட்டவராகிய நீங்கள் வியாபாரத்துறையில் செயல் வீரர்கள், பல புதியவற்றை கண்டுபிடிப்பதில் செயல் வீரர்கள். ஆனால் கீழ்த்திசை நாட்டவராகிய நாங்களோ மதத்தில் செயல் வீரர்கள். வியாபாரம் உங்கள் தொழில், மதம் எங்கள் தொழில். நீங்கள் இந்தியாவிற்கு வந்து வயலில் வேலை செய்யும் ஒருவனிடம் சென்று அரசியல் பற்றி பேசினால் அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் மதத்தை பற்றி பேசினால் மதத்தில் உள்ள பல்வேறு கொள்கைகளை அவன் அறிந்திருப்பான். உங்கள் அரசாங்கம் எத்தகையது என்று கேளுங்கள். எனக்கு தெரியாது, வரி கொடுக்கிறேன், அவ்வளவுதான் என்பான். உங்கள் நாட்டு தொழிலாளர்களுடன் நான் பேசினேன், விவசாயிகளுடன் பேசினேன். அவர்களுக்கு அரசியல் நன்றாக தெரிந்திருக்கிறது. நாங்கள் டெமோக்ராட்டிக் கட்சியினர் அல்லது ரிபப்ளிக் கட்சியினர். வெள்ளி கட்டுப்பாடு நீங்க வேண்டுமா, தங்க நிர்ணயம் வேண்டுமா என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் நன்றாக அறிந்திருந்தனர். ஆனால் மதத்தை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இந்த விஷயத்தில் அவர்கள் இந்திய விவசாயிகளை போன்றவர்கள். சர்ச்சைக்கு போகிறார்கள், காணிக்கை செலுத்துகிறார்கள், அவ்வளவுதான். கடவுளை பற்றி அவர்கள் அறிந்தது அவ்வளவே. மூட நம்பிக்கைகள் இந்தியாவில் உள்ளன என்பது ஒப்புக்கொள்ளக்கூடியதே. எந்த நாட்டில்தான் அது இல்லை? ஒவ்வொரு சமுதாயமும் கடவுளை தங்கள் ஏகபோக உரிமையாக கொண்டாடுகின்றன. கடவுள் எல்லா நாட்டினருக்குமே சொந்தமானவர். நன்மை செய்யும் உணர்ச்சி எதுவும் கடவுளை. மேலை நாட்டவர் ஆனாலும் சரி, கீழே நாட்டவர் ஆனாலும் சரி, கடவுளை ஒரு தேவையாக உணர வேண்டும். தண்ணீரில் மூழ்கிய ஒருவன் மூச்சு விடுவதற்கு எப்படி தவிப்பானோ, மூச்சு இன்றி உயிர் வாழ முடியாதென்று நினைப்பானோ, அத்தகைய தீவிர வேட்கையே தேவை என்பது. அப்படி உங்களுக்கு கடவுள் தேவை என்பதை உணர்வீர்களானால் நீங்கள் இந்தியாவில் வரவேற்கப்படுவீர்கள். ஏனெனில் கிறிஸ்தவ பாதிரிகள் அப்போது இந்தியாவுக்கு வந்தால் கடவுளுடன் மக்களிடம் வருவார்கள். இந்தியா கடவுளை அறியாதது என்ற எண்ணத்துடன் வரமாட்டார்கள். அன்பு நிறைந்த உள்ளத்துடன் வருவார்கள். கொள்கை வெறியுடன் வரமாட்டார்கள்.